நமது கலாச்சாரம், நமது பண்பாடு, நமது பாரம்பரியத்துடன் ஒன்றிணைந்த சிவதுர்கா திருமண அழைப்பிதழ்கள், KCC நகர், 8வது தெரு, பாகலூர் ரோடு, ஒசூர். ரிஷப லக்ன ரிஷப ராசி நேயர்களே, உங்களுடைய ராசிநாதனுக்கு 7ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய புதன், சுக்கிரன், ராசிக்கு 10ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய சந்திரன், 11ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கிற கேது, 8ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய சூரியன், செவ்வாய், இந்த காம்பினேஷனில் இந்த வருடம் உங்களுக்கு அமைய போகிறது. இப்போ ரிஷபராசியில் பொறுத்த வரைக்கும் அதனுடைய 4ஆம் இடத்துல சந்திரன் அமர்ந்திருக்க போகிறார். அப்போ தாய் ஸ்தானத்தில் பொறுத்த வரைக்கும் சந்திரன் அமர்ந்திருக்கிறார். தாய் ஏற்கனவே உங்களுக்கு நல்ல சுபிஷமான விஷயங்கள் எல்லாம் உங்களை செய்யறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அவங்கள கொஞ்சம் தாயை வணங்கு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தாய் வணங்குறது அப்படிங்கிற எண்ணத்தில் தினமும் அவங்கள ஒர்ஷிப் பண்ணிட்டு போவோம். தாய் அப்படிங்கிறது 2-3 விஷயமா வச்சுக்கலாம். ஒன்று தெய்வத்தில் தாய் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, நம்ம துர்கை, காமாட்சி அம்மன், இல்லை அம்மன்கள்னு சொல்லல, அந்த வருஷப்பெல்லாம் நீங்கள் கொண்டு வாங்க. இந்த வருடம் உங்களுக்கு அது ஃபஸ்ட்டு துர்கையை வணங்குறது, இல்லை அம்மன் சிலைகளை வணங்குறது, இல்லை தாயை வணங்குவது அப்படின்னு 3 வச்சுக்கோங்க. இதெல்லாம் 2 செய்யுங்க. அடுத்தது 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு கேது அமர்ந்திருக்கிறார். அப்போது குழந்தைகள் புதுசாக உங்களுக்கு திங்க் பண்ணி ஏதாவது ஒன்று சொன்னாங்கன்னா கொஞ்சம் கேளுங்க, லிசன் டு தம், சம்திங் தே ஆர் கிவிங் அ கரெக்ட் நியூஸ் ஃபார் யூ அப்படின்னு எடுத்துக்கிடுங்க. அதை ப்ரொசீட் பண்ணுங்கள். அது ஒன்று. அப்புறம் உங்களுடைய லக்னத்தினுடைய 7ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த புதனும் சுக்கிரனும் உங்களுடைய லைஃப் ஸ்பேனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை கொடுப்பார். அப்போது உங்களுடைய லக்னநாதனே சுக்கிரன் ஆனதுனால அவங்க ஒய்ஃபு சொல்கிறதெல்லாம் கொஞ்சம் கேளுங்க. அவங்க தப்பு ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. புதனோடு சொல்லும்போது கொஞ்சம் புத்திசாலித்தனமாக தான் சொல்லுவாங்கன்னு எண்ணுங்க. அவங்க சொல்கிறத எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வேலை செய்யுங்க. உங்களுக்கு அந்த ஸ்டோரி நல்லாயிருக்கும். அது மொத்தத்தில் ரிஷபம் உங்களுக்கு சக்ஸஸ் ஸ்டோரியை கொடுக்கும் என்பதில் சந்தேகமில்லை. வாழ்க வாழ்க.